வாழ்க குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை வழிநடத்தி தருவார்கள். இந்த நல்வாய்ப்பினை நல்கிய ஸ்கை கத்தார் மனவளக்கலை மன்றத்திற்கும் கத்தார் பேராசிரியர் முத்து ஐயா அவர்களுக்கும் அறிமுகப்படுத்திய குமரேசன் அவர்களுக்கும் சேகர் ஐயா அவர்களுக்கும் ஆனந்தராஜா ஐயா அவர்களுக்கும் தவம் வழிநடத்திய அனிதா சவுந்தரராஜன், முதுநிலை பேராசிரியர் அருளானந்தன் ஐயா, இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி இந்த சிந்தனை தொடங்குவோம். எண்ணங்கள் மீறுகிறதா எப்போது? இந்த தலைப்பு ஏன் எனக்கு மகரிஷி கொடுத்தாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன். இந்த தலைப்பு ஒரு ஏதாவது பாசிட்டிவ் சைடாவும் பார்க்கலாம், நெகட்டிவ் சைடாவும் பார்க்கலாம். இப்போ ஒரு யாருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நமக்குள்ள இப்ப நிறைய பேர் கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வராங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியே எழுச்சி பெற்று எண்ணம், அதாவது எல்லாரும் கிராஸ் பண்ணிட்டு போகும்போது ஒருத்தர் மட்டும் முன் உதவி செய்யறதுக்கு வர்றது, அந்த எண்ணம் மீறுகிறதா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லைன்னா வரம்பு மீறுவது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் சைட்ல பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது நான் கூகுள்ல சர்ச் பண்ணா நெகட்டிவ் சைட்லயும் நிறைய இருக்கு, பாசிட்டிவ் சைட்லயும் நிறைய இருக்கு. இது இல்லாம மகரிஷி எவ்வளவு எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில இவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் எல்லாமே பார்ப்போம். எண்ணங்கள் அப்படின்னும் போதே மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒரு பாடல், அதாவது இந்த எண்ணம் மீறுகிறதா எப்போது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல், பஞ்சமகா பாவங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல மகரிஷி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. எண்ணத்தின் குறைபாடே மீண்டும் மீண்டும் எண்ணமாய் எழுந்து அதை முடிக்க மீற எண்ணமது அமைதியற்று நிலை பிறழ்ந்து எழும் வேகம் சூழ்நிலை கட்கு ஏற்றவாறு எண்ணமோ பேராசை கவலை வஞ்சம் இழுக்கான கடும்பற்று பொறாமை ஆகும். எண்ணம் இவ்விதம் மாறி செயலாய் ஆற்ற எழும் வினையே 5 பெரும் பழிச்செயல்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த எல்லாமே எண்ணத்தின் குறைபாடே அப்படின்றது மகரிஷி அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் இதையும் கொடுத்திருப்பாங்க. இந்த எண்ணம் அப்படிங்கிறது ஒரு எந்த இடத்துல மீறுகிறது, நம்மளுடைய எல்லை, நம்மளுடைய அளவு முறை, இல்லைன்னா நம்மளுடைய அளவுகோல் நமக்குன்னு யாராவது விதிச்சிருக்காங்களா? இது நம்ம குடும்பம் விதிச்சிருக்கா, இல்ல நம்ம சமூகம் விதிச்சிருக்கா, இல்ல நாமே ஒரு லிமிட்டேஷன் ஏற்படுத்தி இருக்கிறோமா? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், காலம் யாரிடமும் எதையும் எப்போதும் பேசுவதில்லை. ஆனா அது எல்லாவற்றுக்கும் தவறாமல் பதில் சொல்லுது. அதுதான் மகரிஷி கொடுக்கக்கூடிய இறைநீதி, செயல் விளைவு தத்துவம் எல்லாமே. எண்ணங்கள் மீறுகிறதா எப்போது அப்படின்னும் போது மகரிஷி எண்ணம்க்கு ஒரு சில வரிகள் சொல்றாங்க. என்னன்னா, இந்த ஜீவகாந்தம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆற்றல், ஜீவகாந்தம்ங்கிறது நம்மளுடைய உள்ளுக்க இருக்கக்கூடிய எனர்ஜி, புலன்கள் மூலமாக வெளியேறுவது. ஸோ இது அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக புலன்கள் மூலமாக மாற்றம் தெரிகிறது. அப்ப இதுவே என்ன ஆகுதுன்னா, மூளையின் வழியாக எண்ணங்களாக, எண்ண அலைகளாக பார்த்த காட்சி, உணர்ந்த உணர்வுகள், இவை எல்லாமே கருமையத்தில் சுருக்கி இருப்பு வைத்து அந்தந்த மன அலைச்சுழல் விரைவுக்கேற்ப, இதுதான் அங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா
நமக்கு தெரியும் பீட்டா வேவ் 14 சைக்கிள்ஸ்ல இருந்து 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அலை பீட்டா அலைன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம குறைஞ்சு இருக்கும்போது அந்த 13ல இருந்து 8, அதுக்கப்புறம் 7ல இருந்து 4, அதுக்கப்புறம் 3ல இருந்து 1. இதுதான் வந்து ஆல்பா, தீட்டா, டெல்டா. இந்த முறையில நமக்கு மன அலைச்சூழல் விரைவு இருக்கு. எல்லா சேனலுமே அந்தந்த ஃப்ரீக்வன்சியில கரெக்டா ஃபைன் டியூன் பண்ணா அந்த சேனல் வந்து கரெக்டா நமக்கு முழுமையாக தெரியற மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சியில எதெல்லாம் பதிஞ்சிருக்கோ அதை எடுத்து மலர்ச்சியாக காட்டும். இதுதான் எண்ணம். அதை விரித்து காட்டுவதே எண்ணம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. எண்ணம் என்பது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, அது செயலை தொடங்கவும் முடிக்கவும் நமக்கு உதவுது. இப்போ இந்த பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப நெகட்டிவ் சைடுன்றது முதல்ல கொஞ்சம் பார்த்துருவோம் என்ன அப்படின்னு. மகரிஷி எல்லாத்துக்கும் ஒரு அளவு முறை அப்படின்னு 5 அளவு முறை கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த 5 அளவு முறையே வந்து எப்படியெல்லாம் இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நாம பாக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். எப்பவுமே நமக்கு துடுப்பில்லா படகு வந்து அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகுதோ அந்த மாதிரி தீமையை தடுப்பவர் இல்லா வாழ்வும், அதாவது ஒரு ஒரு தீமை தவறான விஷயம் நடக்குது, அது வந்து தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா அந்த படகின் நிலை போலவே ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு தவறான இடத்துக்கு நம்மளும் போயிருவோம் அப்படிங்கிறது தான் இந்த வரிகள். நேர்மறை கண்ணோட்டத்துல நம்ம என்ன பார்க்கலாம்னா, மற்றவங்களுக்கு எப்படி நம்ம உதவணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி எழுச்சி பெறுது அப்படிங்கிறது. இதே வந்து மீறல் அப்படின்னும் போது உணவு மீறல். இது வந்து கூகுள்ல நான் பார்த்து எடுத்தது. இந்த உணவுன்றது நாம வந்து அளவு முறை நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப இதே வந்து அந்த மீறல் அப்படின்னா பொதுவாக இந்த சமுதாயத்தில் தூய்மை மீறல். அந்த இப்ப ஒரு வெளியிடங்கள்ல போறோம், அந்த இடத்துல ஒரு சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை, உணவு வந்து அந்த தட்ப வெப்பத்துக்கு ஏத்த மாதிரி பாதுகாப்பு இல்லை, கை கழுவாம உணவு தயாரிக்கிறது, உணவு தரம் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது. ஸோ இந்த வெப்பநிலை மீறல், சரியான வெப்பநிலை பராமரிக்கப்படாம ஆபத்தான நிலையை வைக்கிறது, இந்த மாதிரி உணவு மீறல் அப்படிங்கிறதுல பார்க்க முடியுது. உழைப்பு மீறல் அப்படின்னா ஒரு நபர் வந்து தன்னுடைய விருப்பத்துக்கு மாறா வேலையை நிர்பந்திக்கப்படுவது, கொத்தடிமை உழைப்பு, தொழிலாளி தனது வேலைக்காக எந்த ஊதியமும் பெறாமல் வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுவது, அதிக நேர வேலை, சைல்டு லேபர், அதாவது குழந்தை தொழில் செய்யறது, அந்த மாதிரி குறைந்த ஊதியம், மோசமான பணிச்சூழல், சுகாதாரமற்ற பணிச்சூழல், இதெல்லாம் வந்து உடல்நல குறைவு, மன அழுத்தத்துக்கு ஏற்படும். வேலை செய்யும் இடத்துல அச்சுறுத்துறது அல்லது வன்முறை போன்றவை. நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் அங்காடி தெருன்ற படத்தை பார்த்துப்போம். அந்த வேலை பார்க்குற இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, அவங்க வந்து குறைந்த வருமானத்துல எவ்வளவு ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறது அந்த படத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி சமூக பொருளாதார நிலை, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை பாதிப்பு, அதிக வேலை பளு, இதனால நம்மளுடைய வருமானம், பொருளானது கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையாகுது, கந்து வட்டிக்கு வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி சமூக பொருளாதார நிலை வந்து ஒரு ஸ்டேபிளா இல்லாம இருக்கிறது. சில ஏழை பிச்சை எடுக்கிற சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் நிறைய பேரை பார்க்க முடியுது. உழைப்பு மீறல்கள் அப்படின்னும் போது இதை எப்படி தடுக்கணும் அப்படின்னா சட்டத்தை அமல்படுத்தணும். தொழிலாளர் சங்கம் அந்த உரிமையை பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துமையாக செயல்படணும் அப்படிங்கிறது. உறக்கம் மீறல் அப்படின்னா ஒருவருடைய தூக்கம் சுழற்சியில் ஏற்படும் ஒரு அசாதாரண நிலை. நல்ல டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது நல்ல தூங்கி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எழுந்திருக்கிறது. ஆனா இது வந்து அந்த மாதிரி இல்லை, டிஸ்டர்ப்டு ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அப்பப்ப திடீர்னு பயம்,
திக்கு திக்குன்ட்டு ஏதோ ஒண்ணு தூக்கத்துல பேசுறது, தூக்கத்துல சிரிக்கிறது, இல்ல தூக்கத்துல எழுந்து நடக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு மன அழுத்தத்தினால தூக்கத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப போதுமான தூக்கம் இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த தூக்க மீறலுக்கு வழிவகுக்குது. சில மருந்து தூக்கத்தை பாதிக்கவும் செய்யுது. ஸோ இது உடலின் அசௌகரியம் வந்து தூக்க மீறலுக்கு வழிவகுக்குது. நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், நம்ம மனவளக்கலை பயிற்சி முறை ஒன்றே போதும். நம்ம இந்த 14 பாயிண்ட்ஸ் ரிலாக்ஸேஷன், சாந்தி தவம், இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல தூக்கத்தை வரவழைக்கும். என்னன்னா நம்ம ப்ராப்பரா எக்ஸசைஸ் செய்யும் போது நமக்கு உடம்புக்கு தேவையான உழைப்பும் அந்த உடற்பயிற்சியும் நம்ம செய்யும் போது இயல்பாகவே நமக்கு தூக்கம், அந்த ஓய்வு கண்டிப்பாக நமக்கு உடம்பே கொடுத்துரும். இதே அடுத்தது பாலுறவு மீறல். இப்ப உடல் ரீதியான எல்லைகளை மீறுவது, சம்மதமற்ற பாலியல் தொடர்பு, பாலியல் தொல்லை, மாற்றான் மனைவி நோக்கிறது, மனைவியே ஆனாலும் அவள் சம்மதமின்றி தொடுவது கூட பாலுறவு மீறல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி சட்டவிரோதமாக சில விஷயங்கள் செய்யறது, இதெல்லாம் எப்படி சரி பண்றாங்க அப்படின்னா இந்த உதவி மையங்கள் கொண்டு இதை சரி செய்யறாங்க. இப்ப எண்ணம் மீறல் அப்படிங்கிறது ஒருவர் ஒரு எண்ணத்தை அல்லது கருத்தை தனது கட்டுப்பாட்டில் இல்லாத போது அல்லது அதை நினைவில் கொள்ள முடியாமல் இருக்கும் போது ஏற்படும் ஒரு நிலை. இது ஒருவரோட கவனத்தை சிதறச் செய்து ஒரு செயல் அல்லது முடிவை எடுப்பதில் தடைகளை ஏற்படுத்தும். மைண்டை டைவர்ட் பண்ணி, டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஒருத்தர் ஒரு செயல் செய்ய விடாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறது. அவங்க ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ், எண்ணம் மீறல், பல காரணங்களால இந்த மெயினா இந்த மன அழுத்தம், ஒரு செயலை செய்யவோ முடிவை எடுக்கவோ முடியாமல் போகிறது இந்த எண்ணம் மீறல்னால். இதெல்லாம் இதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா மனச்சோர்வு, மனக்கவலை, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்துக்கு காரணமாகுது. அப்போ எல்லாமே இது வந்து எதிர்மறை எண்ணங்களுக்கு வழிவகை செய்யுது. அப்போ நம்ம பயிற்சி இதை சரியாகிடும். சரி, இப்போ குடும்ப அமைதிக்கு மகரிஷி வந்து 5 கடமை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு அப்படின்றது. இப்ப நம்மளுடைய தனி மனிதன் அமைதி அப்படிங்கிறது எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். ஆனா எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா அது லைஃப் வந்து எப்படி இருக்கும்? ஸ்மூத் செயிலிங் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல வந்து யாருக்குமே கிடையாது. ஆனா ஏன்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டே இருந்தோம்னா அதை தாண்டி வெளியில போகவே மாட்டோம். நமக்கு நாமே ஒரு எல்லை கட்டிய நிலையில தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றதுக்கு பேருதான் இந்த ஒரு எண்ணம் மீறல் அப்படிங்கிறது. ஒரு நமக்கு வந்து ஒரு இன்னோவேட்டிவா நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு சில தடைகளை வெளியில தாண்டி வெளியில வர்றது, நம்மளுடைய அறிவுபூர்வமான அறிவு திறனை கொண்டு நிறைய விஷயங்களை யோசிச்சு நம்ம தடைகளை உடைச்சு வெளியில வர்றது. ஸோ இதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த குடும்ப அமைதிக்கு 5 சிறப்பு அப்படின்னு குடும்ப அமைதிக்கு வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 5 விதமான கடமைகள், 5 ஒழுக்க பண்பாடு மற்றும் 5 அளவு முறை கடைபிடித்தால் வாழ்வில் அமைதி, மனநிறைவு பெற முடியும்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது இந்த 5 அளவு முறை அப்படிங்கிறது என்ன? இப்ப மீறல் நம்ம பார்த்தோம். இப்ப அளவு முறை என்ன அப்படின்னா, சரியான உணவு, சாத்வீக உணவு, சரியான பசிச்சு சாப்பிடணும். அளவு முறை மிகாம, அதாவது பசிச்சு போதும் அப்படின்னு சொல்லும் போது அந்த அளவு முறை அப்படிங்கறதே அந்த போதும் அப்படிங்கிற சொல்னாலதான். அப்ப இந்த போதும் அப்படின்னு எப்ப நமக்கு வரும்? எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த ஒரு ஏப்பம் வரும். அப்ப இது போதும் அப்படின்னு வயிறு சொல்லுது. இப்ப இந்த உடல் மொழியை நாம கொஞ்சம் கவனிச்சு கேட்டோம் அப்படின்னா, அப்ப வயிறு அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு வெற்றிடம் அப்படின்னு எப்பவுமே இருக்கணும் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த அளவு முறை அப்படி வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டா என்ன ஆகும்? அஜீரண கோளாறு வரும். இல்லைன்னா நமக்கு லூஸ் மோஷன், பேதி ஆகிறது, அதாவது வாமிட் வர்றது, இல்லைன்னா டைஜஷன்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல அசிடிட்டி ஃபார்ம் ஆகும், புளிச்சு போய் அது பிரச்சனையா. இதெல்லாம் வந்து நம்ம சரியான உணவு,
பசிச்சு சாப்பிடணும். பசிக்கல அப்படின்னா சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்து தண்ணி வாட்டர் டயட் மட்டும் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து அளவு முறை மிகாமல் குறையாமல் இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி நம்ம அளவு முறையோட உட்கொள்ளும் போது நமக்கு உணவு வந்து ஹெல்தியா இருக்கும். இப்ப உழைப்பு அப்படிங்கிறது உடல் உழைப்பால மனித உடலுக்குள் உள்ள வேண்டாத கழிவுகள் வெளியேற்றப்படுது. உழைப்பு மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத கழிவுகள். அந்த கேலரிஸ் எல்லாம் பேர்ன் பண்ணும்போது நம்ம உணவு சாப்பிட்டு அதுக்குண்டான உழைப்பை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு இயல்பாகவே நமக்கு தேவையில்லாததை டிட்டாச் பண்ணி கழிவா வெளியேறுது. ஸோ அதிகமா உழைச்சா அது உடல் நலம் கெட்டுடும். ஸோ இதை வந்து எல்லாமே மகரிஷி அளவும் முறையுமா சொல்லியிருக்காங்க. ஸோ உறக்கம் அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஜஸ்ட் நான் டச் பண்ணிட்டு போறேன். உறக்கம் மனிதனுக்கு மிகவும் அவசியமானது. உடல் உழைப்பால் ஏற்பட்ட சீர்கேட்டை சீரமைக்குது, செல்கள் எல்லாத்தையும் புதுப்பிக்குது, நமக்கு ரெஜுவனேட் பண்ணி கொடுக்குது. மேலும் அதிகமான தூக்கத்தால் சோம்பல் உருவாகுது. அப்ப அளவும் முறையும் அப்படிங்கிறது நம்ம காலையில 4 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா அலாரம் இல்லாமலே எழுந்திரிக்கிறதுக்கு நாம முதல் நாளே பழக்கப்படுத்தணும். எல்லாமே ஒரு ஹேபிட்டா ஆக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது இயல்பாகும். உடலுறவு அப்படிங்கிறது மனித உடலுக்கு உயிருக்கு ஆதார சக்தியா இருப்பது விந்து நாடு. அதில் அது அளவு முறையோட பார்த்துக்கிட்டு அது முரண்படாமல் முறையாக அனுபவிக்கணும். அதுதான் இப்ப நான் அந்த மீறல்ல கூட சொன்னேன். அது ஒருத்தருடைய சம்மதத்தோட அது இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மனமொத்து இருக்கணும் அப்படிங்கிறது. எண்ணம் அப்படின்றது ஒவ்வொருவருடைய எண்ணம் தான் வாழ்வின் சிறப்பையும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் நமக்கு கொடுக்குது. அப்ப அதுதான் அவரவர் எண்ணம் தான் அவரவருடைய வாழ்க்கையின் சிற்பி. அந்த முறையில நாம அதை சரியாக அமைத்துக் கொள்ளணும். அடுத்தது ஐந்தொழுக்க பண்பாடு. இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம ஒரு ரீகேப் மாதிரி நம்ம இது ஏன் பாக்குறோம்னா திரும்ப திரும்ப இதை மைண்ட்ல போடதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து எண்ணம் கரெக்டா நம்ம சரியா வச்சிருக்கோமா, நல்ல எண்ணங்கள் மட்டும் வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் நாம விழிப்புணர்வோட இருக்கணும். அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பிழந்து மற்றவர்கள் உடல் மனம் வருத்தா மானெறியும் உணவுக்குயிர் கொல்லாத நோன்பும் பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வச்சிருந்தா அது நமக்கும் நாம உதவி நம்ம உடம்பு நம்ம உயிருக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த ஒரு விழிப்புணர்வு வரும்போது கண்டிப்பாக அதை நாம மீற மாட்டோம், அதை காப்போம். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்வாக நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த அளவுக்கு நாம நம்ம துன்பத்தையும் போக்கி காத்துக்கணும், மற்றவங்க துன்பத்தையும் போக்கி காத்துக்கணும். நம்மளால முடிஞ்சதுதான் எண்ணத்தால் வாழ்த்தால் பொருளால் இல்ல உதவியால உடல் உழைப்பால எப்படி எந்த வகையில நாம அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உதவ முடியுமோ அதுலயும் மகரிஷி இப்போ சொல்லியிருப்பாங்க ஒழுக்கம் காத்து அப்படின்ட்டு. ஸோ இதை நாம மைண்ட்ல வச்சுக்கணும். 5 கடமைகள். தான் தனது உடலையும் மனதையும் வளமாகவும் நலமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உறுப்பினர் நலனையும் முழுமையாக கவனிக்க வேண்டும். அடுத்தது சுற்றத்தார் அப்படின்னும் போது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ இல்ல மற்ற உறவினர்கள், வாழ்க்கை துணையுடைய உறவினர்கள், அந்த மாதிரி உறவுகளுக்கும் அவங்களுக்கு என்ன உதவி நம்ம செய்ய முடியுமோ அதையும் நாம செய்து பார்க்கணும். ஊரார்னு எல்லாமே சட்டதிட்டங்களை மதிக்கிறது. அவங்க சொல்ற இப்போ ஒரு சமுதாயம் சொசைட்டி அப்படின்னா ரூல்ஸ் ஃபாலோ, லா அண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்றது, இது எல்லாமே உலகம் எல்லாமே நம்ம தனி மனித அமைதியின் மூலமா தான் எல்லாமே அது வந்துகிட்டே இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி தான் எல்லாமே விரியுது. இப்ப இந்த 5லே ஒன்றினால் மற்றொன்று பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்போ எந்த இடத்துல மனிதன் 5 வகை பற்றுகளால அறிவு குறுகி மயங்கி தன் பிறவி நோக்கத்தையும் வாழ்வின் நெறியையும் மறைக்கின்றானோ அதே நேரத்தில் மனிதனின் அமைந்துள்ள அடித்தள அறிவாற்றலாகிய பேரறிவு குறுகி நிற்கும் புற அறிவை நேரான வழிக்கு திசை திருப்புகிறது.
எப்பவுமே நம்ம புலன் வழி தொடர்பிலேயே இருக்கும்போது அங்க ஒரு இன்ஸ்டிங் உள்ளுணர்வு நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், இதை செய்யாத, இதை தப்பு, இப்படி யோசிக்காத, இப்படி பேசாத அப்படின்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அப்போ நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய செயல்கள், இவற்றில் தடைகள் விளைந்து வாழ்வில் மாற்றங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இது நம்ம துன்பமா, சிக்கலா, கருத்து பிணக்காக பெற்று பூர மனம் குழப்பம் அடையுது. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம புலன்கள் வழியாக வெளி உலகையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்து பார்த்து கன்ஃபியூஸ் ஆகும். நமக்கு ஆல்ரெடி நிறைய வாங்கி வச்சிருக்கோம் கருமையத்துல. அப்ப இந்த கருமையத்துல வாங்கி வச்சிருக்கிற பதிவுகள் புண்ணிய பதிவும் இருக்கு, பாவ பதிவும் இருக்கு. இந்த பதிவுகள் எப்படி நமக்கு எண்ணம் மூலமாக மலர்த்துவோ, தவத்துல விழிப்புணர்வு தட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப எந்த எண்ணங்கள்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கோ, அந்த எண்ணங்கள்ல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். தேவையில்லாத விஷயத்த ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ணும்போது அந்த எண்ணத்தின் பின்னாடியே நம்ம போகாம அகத்தாய்வு பண்ணி அதை அப்படியே கரெக்டா கட் பண்ணிடும். ஆனா அதுலயே புலனுக்கு மயங்கிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு அந்த தவத்துல எந்த எண்ணம் அதிகமாக அழுத்தம் கொடுக்கிறோமோ அந்த அந்த எண்ணத்துக்கு வலு சேர்த்து செயலுக்கு வரும். அகத்தாய்வும் தற்சோதனை இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். அப்ப எண்ணங்கள் மீறுகின்ற போது அதை தற்காத்து கொள்ளும் அறிவு நமக்கு இறையருள், குருவருள் நமக்குள்ள இருந்து வழி நடத்துது. அப்ப அந்த மீறும் போது நாம விழிப்புணர்வோட இருக்கணும். அதுதான் நாம செய்ய வேண்டிய ஒண்ணு. இப்ப இந்த துன்பங்கள்ல இருந்து புறமனதை மீட்க பேரறிவு விரிந்த இயற்கை ஆற்றல் மூலமாகவும் மனிதர் மூலமாகவும் உதவி கொண்டேதான் இருக்கு இதை தற்காத்துக்கிறதுக்கு. ஏன்னா நம்மளை சுத்தி, நம்மளை தாண்டி இயற்கை சக்தியும் சூழ்ந்தழுத்தி இருக்கக்கூடிய சுத்த வெளியும் நமக்கு இது வேண்டாம், இது உனக்கு தப்பு அப்படின்னு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணதான் பாக்குது. ஆனா அதையும் மீறி நாம செய்யக்கூடிய தவறான செயல்கள் மூலமா தான் நம்ம துன்பத்தை இழுத்து வச்சுக்கிறோம். நாமளே வலிய காசு கொடுத்து துன்பத்தை வாங்கிக்கிறோம். இந்த நிலையிலையும் புறமன இயக்கத்திலேயே குறுகியுள்ள மனிதன் அவன் வாழ்வின் இயக்க தளமான பேராற்றலை, அருட்பேராற்றலை நினைவுக்கு நாம எப்பவுமே வச்சுக்கணும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சுத்தவெளி அது ஃபுல்லா காந்த சக்தி தான் இருக்கு. நமக்குள்ளேயும் அதே இறையறிவு தான் இருக்கு. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கறது நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம அந்த பிரபஞ்ச காந்த ஆற்றல் நமக்குள்ளேயும் இருக்கு, அதுதான் நம்மளை வழி நடத்துதுன்றத நம்ம கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டா நமக்கு தெரியும். பேரறிவு நிலைக்கு அந்நினைவு அழைத்து அதுதான் துரியாதீத தவத்துல நம்ம 9 மைய தவத்துல பஞ்சபூத நவகிரக தவத்தெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம மன விரிவான தவம் நம்ம செய்யறோம் அப்படின்னா, மனசு விரிஞ்சு விரிஞ்சு பழகிட்டோம்னா புலன்களுடைய எல்லைக்குட்பட்டு நாம செயல்கள் செய்ய மாட்டோம். அப்ப அறிவுடைய அந்த அறிவு மட்டும்தான் நம்மள ஆதிக்கம் செய்யறதுக்கு பழக்கம் ஆயிடும். அது ஆதிக்கம்னு சொல்ல முடியாது. அறிவு அதை அறிய பழக பழக புலன்களுடைய கட்டுப்பாடு வந்துடும். அறிவினுடைய ஆற்றலினால புலன்கள் கட்டுக்கு வரும்போது நம்மளுடைய செயல்கள் எல்லாமே தூய்மையானதாகவும் ஒழுங்குமுறையாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதையே நம்ம சில கதைகள் மூலமா பார்த்தா சட்டுன்னு புரியும். ஒரு எண்ணம் மீறுகிறதா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு கதை. கட்டுக்கடங்காத எண்ணங்கள் ஒரு பெண்ணுக்கு வருது. சரளாவுக்கு ஒரு வினோதமான தொல்லை இருந்தது. அவளுடைய எண்ணங்கள் அவளை மீறி சென்றன. இது ஒன்றும் என்னன்னா, ஒரு சின்னஞ்சிறு பொறியில ஆரம்பிக்கும் அவளுக்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள் எப்படி அலை மோதுது அப்படிங்கறதுதான். சின்னஞ்சிறு பொறியில ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் காட்டுத்தீ போல அவளுடைய மனமெங்கும் பரவி அவளை ரொம்ப துன்பப்படுத்துது. ஒரு நாள் அவள் சமையல் அறையில் காப்பி போட்டுட்டு இருந்தா. சர்க்கரை கொஞ்சம் அதிகமா இருக்கோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது.
அடுத்த நொடி அந்த எண்ணம் வளர்ந்து அதிக சர்க்கரை உடம்புக்கு கெடுதல், நீ ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கே அப்படின்னு அதுக்கு அடுத்த எண்ணம் தோணுது. இப்படி ஒன்னொன்னா குற்றம் சாட்ட தொடங்கியது. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உனக்கு உடம்பு சரியில்லாம போனா எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு இன்னொரு எண்ணம் பயமுறுத்த தொடங்குது. இப்ப சரளா வந்து காப்பியை அப்படியே வச்சுட்டு நெற்றியை பிடிச்சுட்டா, என்ன இப்படி எண்ணங்களை எப்படி நிறுத்துறது அப்படின்னு புரியலையே அப்படின்னு அவ மனசுல அலப்பாயுது, ஓயவும் மாட்டேங்குது எண்ணங்கள். தூங்கும் போது கூட ஏதேதோ பயங்கரமான காட்சிகள் அவளுக்கு வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு மனநல மருத்துவரை பார்க்கும்போது அவர் வந்து பொறுமையா பிரச்சனைகளை கேட்டறிஞ்சாங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஒரு கட்டுப்பாடற்ற நதி மாதிரி இருக்கு. அதை ஒரு அணை கட்டி நிறுத்த முடியாது. ஆனா அந்த நதியோட போக்கை கவனிக்கலாம். எந்தெந்த சமயத்துல அது வேகமா போகுது, எங்கெல்லாம் திசை மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப சரளாவுக்கு வந்து ஒரு பயிற்சிகளை கொடுத்தாங்க. மூச்சை ஆழமாக இழுத்து விடுவது, தியானம் செய்வது. நமக்கு அதுதான் நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி, தசைநார் மூச்சு பயிற்சி, எல்லா பயிற்சியுமே மூச்சோட கவனிக்கும் போது நமக்கு அஹ் நம்ம வெளியில போக்கஸ் போகாது, நம்ம பயிற்சியில மட்டும்தான் கவனம் வரும். அந்த நிலையில நாம வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிச்சு, இப்ப நான் என்ன பண்றேன், இங்க ஆகினையில கவனிக்கிறேனா, இப்ப நான் பாடம் படிக்கிறேனா, இப்ப நான் பேசுறேனா, இப்ப நான் எழுதுறேனா, இப்ப நான் சமைக்கிறேனா, இந்த மாதிரி அப்பப்ப அந்தந்த செயல்ல மனசை கொண்டு வந்து நிறுத்தணும். ஸோ மைண்ட் எங்கெல்லாம் டைவர்ட் ஆகி செதுறதோ, நம்மளை மீறி போகுதோ, அப்ப மீறி போகாம கொண்டு வந்து இந்த லாடம் கட்டுற மாதிரிதான். அப்ப மூச்சை ஆழமாக இழுத்து விடுவது, தியானம் செய்வது, பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது, இந்த மாதிரி ஒரு எளிய விஷயங்களை அந்த பொண்ணுக்கு கத்துக் கொடுத்தாங்க. அப்ப முதல்ல சரளாவுக்கு இது வேடிக்கையா இருந்தது. சும்மா மூச்சு விட்டா எண்ணங்கள் நின்னுடுமா அப்படின்னு அவளுக்கு உடனே தோணுது. ஆனாலும் மருத்துவரின் அறிவுரைப்படி தொடர்ந்து பயிற்சி செஞ்சாங்க. ஆச்சரியமான மாற்றங்கள் வந்தது. எண்ணங்கள் முன்பு போல வேகமாக அவளை தாக்கல. ஒரு எண்ணம் வரும்போது அவள் உடனே பதட்டப்படாமல், ஓ இது ஒரு எண்ணம், அவ்வளவுதான், போகட்டும் அப்படின்னு அமைதியா இருக்கிறதுக்கு பழகினான். அப்ப இந்த கட்டுக்கடங்காத நதி இப்போது கொஞ்சம் அமைதியாக ஓட ஆரம்பித்திருந்தது. சரளாவுக்குள்ள ஒரு நிம்மதி பிறந்தது. எண்ணங்கள் இன்னும் வருது, ஆனா இப்போ அவள் அந்த எண்ணத்தை ஆளக்கூடிய எஜமானி ஆயிட்டாங்க. அதனால அவளை தாண்டி அந்த எண்ணம் மீறுவதில்லை. சோ எண்ணம் மீறும் போது நம்ம அதுதான் மகரிஷி சொல்லுவாங்கல்ல, அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு. அந்த மாதிரிதான். அப்ப அறிய நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்மள வந்து கண்டிப்பாக அது மீறாது. இப்ப எண்ணம் மீறுகிறது அப்படிங்கிற கருப்பொருளை மையமாக கொண்ட சில இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய பார்க்க முடியும். நம்ம இப்ப ரீசெண்டா ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்றது ஒரு படம் பார்த்தோம். ரொம்ப அருமையா பாசிட்டிவா எடுத்திருந்தாங்க. எப்படி இந்த மாதிரிலாம் ஒருத்தரால நினைக்க முடியும் அப்படின்னு. ஒரு ஒரு லேடி வந்து அதுல தவறிடுவாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தனியா லவ் மேரேஜ் பண்ணிட்டு, யாரும் அவங்களுடைய பேரண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ யாரும் அதை ஒத்துக்கல. அதனால இவங்க தனியாவே வாழ்ந்துட்டாங்க. கூட அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்களும் கூட அவங்க கிட்ட யாரும் பேசுறது இல்லை. அத வந்து அவங்க இறக்கும் தருவாயில தான் அவங்க கணவர் வந்து சொல்றாங்க இன்னொருத்தர்கிட்ட. அப்ப சொல்லும் போது அந்த நபர் வந்து, அப்போ இத்தனை நாள் தான் நீங்க தனியா வாழ்ந்துட்டீங்க, இப்ப அவங்களோட இறந்து போயிட்டாங்க, அப்ப அவங்களுடைய இறப்பு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வீட்டுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி தவறிட்டாங்க வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய அப்பா கண்டிப்பா இந்த இறப்புக்கு வருவாங்க அப்படிங்கறதுனால, அவனை கட்டிட்டு போனியா, அவங்க தனியா தான் இருந்தாகணும், நீ தனியா தான் எல்லாமே பண்ணணும், தனியா தான் சாகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ அந்த வார்த்தைய அவங்க சொல்ல விடாம இவங்க எல்லாருக்கிட்டையும் போய் கூப்பிட்டு அவங்க வீடே அவ்வளவு கூட்டம் நிரம்பி வந்துருச்சு. இந்த மாதிரி அதுல ஒரு பாசிட்டிவா சொல்ல நினைக்கும் போது அத்தனை பேரும் வந்து அன்பு பாராட்டி இவ்வளவு நல்ல மனிதராக இருக்காங்களே அப்படின்ட்டு அந்த புதுசா அந்த இடத்துக்கு குடி வந்தவங்க, அந்த போய் ஒவ்வொரு வீட்லயும் கூப்பிட்டுட்டு வந்தவங்க, நீங்க யாரும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது, கண்டிப்பாக ஆனா எல்லாருமே பாருங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. நம்மளுடைய ஒவ்வொரு இடத்துலயும் நாம எப்படி வாழணும்ன்றத கற்பிக்கக்கூடிய ஒரு படம் அது.
இன்னொன்னு ஒருத்த வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த பையன் வந்து ஏன் எல்லாரும் திட்டுவாங்க. நீ இந்த இடத்துல வாமிட் பண்ணிட்ட, நீ என்ன எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கேன்னு 2 வருஷமா அவனை வந்து எல்லாருமே திட்டுவாங்க. ஆனா இந்த புதுசா வந்த அந்த இடத்துல குடி வந்தவன் மட்டும்தான் கேட்பான். என்னப்பா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு நாள் அவன் குடிச்சிட்டு கீழே விழுந்த போது என்னை யாராவது காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அப்பவும் இவங்கதான் காப்பாத்துறாங்க. சோ இதெல்லாம் வந்து அவன் கடைசியில திருந்தி மாறி அவனுடைய நல்ல வாழ்க்கைக்கு இந்த ஒரு அன்பு வந்து உறுதுணையாக இருந்தது. சோ இந்த மாதிரி எண்ணம் மீறல், அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்காக நம்மளுடைய இயல்பு இயற்கையே வந்து நம்மளுடைய அறிவு மூலமாக எழுச்சி பெற்று அவங்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு நம்ம முன்னாடி போய் நிக்குது இல்லையா. சோ ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா அந்த அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு பையன் இருப்பான். அவங்க அண்ணனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு உடனே அந்த மைண்டை சேஞ்ச் பண்றதுக்கு உடனே அவன் ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அந்த ஃபேமிலி வந்து ஹாப்பியா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனைனாலும் கூடி பேசினாலே போதும். ஆனா அந்த பைண்டிங் அப்படிங்கிறது யாருக்குமே இங்க இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்ல தனித்தனியா ஒரு குடும்பம் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாரும் தனித்தனியா தான் வாழ்றாங்களே தவிர ஒத்துமையா வாழ்றாங்களான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு பைண்டிங் எனர்ஜியும் ஏதோ கடமைக்கேன்னு நம்ம வாழ்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு போலித்தனமான ஒரு முகமூடி அணிந்து வாழ்ற மாதிரி தோணும். சில பேர் அப்படி இருக்காங்க, நான் பார்த்திருக்கிறேன் நிறைய பேர். அந்த ஸோ நம்ம வந்து லைஃப ஹாப்பியா வாழணும், பீஸ்ஃபுல்லா வாழணும் அப்படின்னா முதல்ல விட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா அது காது கொடுத்து கேட்கறதும், அவங்களோட இணக்கமாக இருப்பதும், அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டு அதை அனுசரிச்சு அந்த இடத்துல அதை எப்படி சரி பண்ணணும்ன்ற எண்ணம் நமக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயங்களுக்கும் எண்ணம் மீறுதல் அப்படிங்கிறது நேர்மறையாக பார்ப்பதும், எண்ணம் மீறல் அப்படிங்கிறது அந்த எதிர்மறைன்றது கிடையாது. இன்னைக்கு நாட்டு நடப்பு அந்த மாதிரி இருக்கு. அதை வந்து எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதும் நமக்கு பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கு. அப்போ நாம இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய பயிற்சியை நாம ஒழுங்கா செஞ்சாலே போதும். கண்டிப்பாக நம்ம அமைதியாக ஹாப்பியா மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்ப இந்த மகிழ்ச்சி மட்டும்தான் நம்மளை சுத்தி உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்யும். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரணும் அப்படின்னா நம்ம மனவளக்கலை பயிற்சி மகரிஷிய கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக குரு நம்மளை காப்பாத்துவாங்க. எண்ணங்கள் வந்து மீறுகிறது அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனா நமக்குள்ள தோன்றக்கூடிய எண்ணங்கள் நம்ம வரம்பு மீறாம ஒழுக்கத்துடன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிற அளவுல நம்ம கண்ணியம் காக்குற அளவுல நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் நம்மளுடைய தரத்தை உயர்த்துபவையாக, ஒழுக்கத்தை உயர்த்துபவையாக, பிறருக்கு உதவுபவையாக இருந்தாலே நம்ம வந்து நம்மளை தற்காத்து கொண்டு நம்மளுடைய நம்ம அமைதியும் காத்துக்கொண்டு நம்ம மகிழ்ச்சியும் காத்துக்கொண்டு இருக்கலாம் என்று கூறி இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் கூறி, அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்.